நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பாஜக ஓட்டுநர் கிலோ கணக்கில் தங்கத்தை ஹவாலா தரகரிடம் கொடுத்து அதற்கு ஈடாக பணத்தை பெற்று தேர்தல் செலவுக்கு அனுப்பியதன் பின்னணி என்ன? கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லையில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதில் பாஜக நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து தற்போதைய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கோவர்தன், கேசவ விநாயகம், எஸ்.ஆர். சேகர் மற்றும் புதுவை பாஜக எம்பி செல்வ கணபதி என 25 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக ரயில்வே கான்ட்ராக்டர் முஸ்தபா என்பவர் இந்த பணத்தை பொய்யாக உரிமை கோரியதால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்நிலையில்தான் விரிவான விசாரணை நடத்தியதில் ஹவாலா பணம் கைமாறி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக ஹவாலா தரகர்கள் சூரஜ், பங்கஜ் லால்வானி ஆகிய இருவரிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தியதில் 20 கிலோ தங்கத்துக்கு பதிலாக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட தகவலை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் பாஜக எம்பி செல்வ கணபதி விசாரணையின் போது இதற்கு மறுப்பு தெரிவித்தார். இந்நிலையில்தான் கடந்த ஜூன் 30ஆம் தேதி ஹவாலா தரகர் சூரஜ் சிபிசிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சூரஜ் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். அப்போது அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிசிஐடி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் ஜாமீனில் வெளியே வரக்கூடிய வழக்கு என்பதால் ஹவாலா தரகர் சூரஜுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த ஜாமீன் உத்தரவில் சிபிசிஐடி தரப்பில் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் கிடைத்த புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹவாலா தரகர் சூரஜ் கொரியன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளரான பாஜக தொழில் பிரிவு நிர்வாகி கோவர்த்தனின் ஓட்டுநர் விக்னேஷ் மூலமாக 1.5 கிலோ தங்கத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு ஈடாக 97,92,000 ரூபாயை பரிமாற்றம் செய்தது தெரியவந்துள்ளது. மேலும் கால் டேட்டா ரெக்கார்டர்களை ஆய்வு செய்ததில் பாஜக நிர்வாகி கோவர்தன், எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகம் ஆகியோர் நயினார் நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதாக சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் விவகாரத்தில் ஹவாலா தரகர்கள் மூலமாக பணம் கைமாறியது, பாஜக நிர்வாகிகளுக்கு பணப்பட்டுவாடா விவகாரத்தில் தொடர்பு இருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கடி அதிகமாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.